அக்டோபர் மாத வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்க்கை வெற்றி தோல்விகளால் நிறைந்தது. அதிகப்படியான வெற்றியை நாம் பெறும்போது வாழ்க்கையில் முன்னேறி செல்லுகிறோம். அதிகப்படியான தோல்வி பெறுகிறவர்கள் வாழ்க்கையில் பின்னடைவு அடைகிறார்கள். நாம் ஆண்டவர்கிட்ட எல்லா நேரமும் வெற்றியை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பாராத தோல்விகள் ஒரு சில நேர்ந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுலேயும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஆனால் அதிகப்படியான வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. சீஷர்கள் முழுவதும் தண்டு வலித்தார்கள், ஆனால் முன்னேற்றம் இல்லை. அக்கறை போய் சேர முடியலை. நடுக்கடலிலேயே தவித்து கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் தண்டு வலித்து வருத்தமடைந்திருந்தார்கள் என்று. பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே வருத்தம் அடைந்திருக்கிறார்கள். காரணம் எவ்வளவோ போராட்டம், பிரயாசம், முயற்சி, கடின உழைப்பு, ஆனால் முன்னேற்றம் இல்லை. ஏன் முன்னேற்றம் இல்லை அப்படின்னா வெற்றிகள் இல்லை. ஆகவே நாம் வெற்றிகளை நோக்கி பயணிக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைகிற அந்த சிறு 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 வெற்றிகள் தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது. இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முன்னேற்றமாக போய்கிட்டு இருக்கா அல்லது நடுக்கடல்லையே நிற்குதா? போராடி பிரயாசப்பட்டு பலன் அடைகிறோமா அல்லது வருத்தம் அடைந்திருக்கிறோமா என்று சிந்தியுங்கள். அன்றைக்கு இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வந்து அந்த சீசர்களை அக்கறைக்கு கொண்டு சென்றார். அதுபோல் இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை அக்கறை கொண்டு போய் சேர்க்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார், வளர்ச்சியை தரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தேக்கங்களை மாற்றப் போகிறார். தடைகளை தாண்டி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்ய இந்த காலை வேளையிலே அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். தேவை என்னன்னா விசுவாசம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப இந்த மாதத்துல எனக்கு முன்னேற்றம் உண்டு, எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு, செழிப்பு உண்டு என்று விசுவாசிக்காவிட்டால் கெட்டு போவோம். போன மாதமாக அதுதானே விசுவாசித்தோம், என்ன நடந்துச்சு அப்படின்னா வேற வழி இல்லை. நீங்கள் விசுவாசிச்சா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆக போன மாதம் நடந்த தோல்வியை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடந்த கால ஏமாற்றங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதம் கர்த்தர் நம்மளை வசனத்தின் மூலம் தூண்டி விடுகிறார், தூக்கி விடுகிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். யாருக்கு வரும்? நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வரும். ஜெயம் யாருக்கு வரும்? சில பேர் ரொம்ப தியாலஜிக்கலா பேசுறாங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு வரும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜெயம் எனக்கு வரும். இந்த ஜெயத்தை பற்றி யாருக்கு சொல்லி இருக்குது? எனக்கு. அப்ப ஜெயம் யாருக்கு வரும்? கர்த்தரால வருகிற ஜெயம் யாருக்குரியது? எனக்குரியது. இந்த மாதம் ஜெயம் என்னுடையது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சுகம் என்னுடையது, வளர்ச்சி என்னுடையது, செழிப்பு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது என்று விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சம்பவம், தாவீது கோலியாத் சம்பவம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களோடு யுத்தத்துக்கு போகிறாங்க. ஏலா பள்ளத்தாக்கில் அங்கே கோலியாத் என்ற ஒரு மகா பெரிய மனிதன் வந்து ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு கூப்பிட்றான். இந்த இஸ்ரவேல்ல இருந்து ஒருத்தர் கூட போல 40 நாட்கள் இந்த பெலிஸ்தியன் அந்த கோலியாத் வந்து போடுற அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாத்துக்கும் சித்தமெல்லாம் அடங்கி பித்தம் தலைக்கு ஏறி எல்லாத்துக்கும் தலை சுத்தி எல்லாம் ஒரு மயக்க நிலையில இருக்கிறாங்க 40 நாட்கள். தற்செயலா தாவீது அந்த பகுதிக்கு வருகிறார். அவர் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அவருக்கு ஒரு வைராக்கியம் வருது. ஆகவே அவர் போனார், ஜெயம் எடுத்தார். அப்ப 40 நாட்களும் யாருக்கும் கிடைக்காத வெற்றி யாருக்கு கிடைச்சது? தாவீதுக்கு கிடைச்சது. அப்ப தாவீது என்ன சொல்றாரு? வெற்றி என்னுடையது. அப்படிதான் சொன்னாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. அப்ப அன்னைக்கு வெற்றி சவுலுக்குரியது என்று சொல்லப்படவில்லை. வெற்றி யாருக்குரியது? எனக்குரியது. அப்ப அந்த வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதனால ஒருவேளை யாருக்கும் கிடைக்காத வெற்றி இந்த அக்டோபர் மாதம் நமக்கு கிடைக்குது. இதுவரை கிடைக்காத வெற்றி, இந்த 40 நாள் கிடைக்காத வெற்றி அன்னைக்கு தாவீது கிடைச்சது. இதுவரை நீங்கள் காத்திருந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை தாமதித்திருந்த நன்மைகள் இந்த மாதம் நமக்கு கிடைக்கும். தேவை என்ன? விசுவாசம். என்ன சொல்லணும்? வெற்றி என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது. இதுக்கு ஒரு 3 ரகசியத்தை இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் என்ன? எப்படி இந்த தாவீது வெற்றி பெற்றான், அல்லது இந்த தாவீதினுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது, அவனுடைய நடவடிக்கை என்ன? இந்த வெற்றிகளை பெறுவதற்கு தாவீதினுடைய செயல் எப்படி இருந்தது என்றால், முதல் குறிப்பு, அவன் கடந்த கால வெற்றிகளை நினைவு கூர்ந்தான். 40 நாள் யாருமே அந்த கோலியாத்துக்கு எதிராக போக துணியவில்லை. இப்ப இந்த தாவீது வர்றார், நான் போறேங்கிறார். சவுல் அனுப்பிடுவாரா? இந்த தாவீதுடைய அண்ணன்மாரெல்லாம் எங்க இருக்கிறான்? அந்த போர்க்களத்தில் ஏற்கனவே 40 நாளா இருக்கிறாங்க. அவங்க யாரும் யுத்தத்துக்கு போறக்கு துணிஞ்சு வரல. இதுல சவுல் பெரிய பராக்கிரமசாலி, அவன் கூட இருக்கிற அப்னேர் பெரிய பராக்கிரமசாலி. அப்படி யுத்த வீரர்கள் யாருமே நான் போறேன்னு முன் வரல. இந்த சவுலும் யாரையும் மோட்டிவேட் பண்ணல. எதுக்குடா வம்புண்டு உட்கார்ந்து இருக்கிறார்? ஏன்னா ஒருத்தன் போய் அந்த கோலியாத் கூட சண்டை போடணும். அந்த சண்டையில கோலியாத் ஜெயிச்சிட்டான்னா இந்த முழு இஸ்ரவேலர்களும் அடிமையாயிருவாங்க. கோலியாத் இந்த இஸ்ரவேல்ல இருந்து எதிர்த்து சண்டை போட போன அந்த மனுஷனை கொன்னுட்டான்னா முழு இஸ்ரவேலும் பெலிஸ்தியர்களுக்கு அடிமைகளாயிருவாங்க. அப்ப அது பெரிய ரிஸ்க். யாரும் போவோம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. சவுலும் யாரை அனுப்பி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? பயப்படுறாரு. அல்லாட்டினா தான் ஏய் போடா அப்படின்னு சவுல் ஒருத்தனை கையை காட்டினா கண்டிப்பா அவன் என்னதான் செய்யணும்? போத்தானே செய்யணும். இப்ப 40 நாள் சவுல் ஏன் யாரையும் கையை காட்ட மாட்டான்? என்ன? சவுலுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம். இந்த சூழ்நிலையில யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தாவீது, வேடிக்கை பார்க்க வந்த தாவீது, சகோதரர்களை விசாரிக்க வந்த தாவீது, சாப்பாடு கொடுத்துட்டு போக வந்த தாவீது, அவன் நான் போய் இந்த பெலிஸ்தியனை கொல்றேன் அப்படின்னா சவுல் சம்மதிப்பாரா? அப்ப அந்த சவுல் என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 17:32 தாவீது சவுலை நோக்கி, ஆமா, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. உங்களை சுத்தி சத்தம் கேக்குதா? என்ன சத்தம் கேட்கும்? முடியாது, நடக்காது, அவ்வளவுதான், செத்த. கேக்குதா? கேட்கும். ஏன்? இப்ப
அப்ப நம்ம சவுல் என்ன விசுவாச வீரனா? தாவீது விசுவாச வீரன். இப்ப நம்ம கூட பல நேரம் அவிசுவாசத்துக்கே நியாயம் பேசுவோம். எதுக்கு நியாயம் பேசுவோம்? அவிசுவாசத்துக்கு நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. ஆனா திடீர்னு கட்சி மாறி அவிசுவாசத்தின் பக்கத்துல நின்று நம்ம லாஜிக் பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன இப்ப இந்த சவுல் என்ன லாஜிக் பேசுறான் பாருங்க. நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். அப்ப நான் சொல்றது சரிதானே? உன்னால முடியாது நான் சொன்னது சரியா இல்லையாப்பா? நான் விசுவாசமா பேசுறேன்னு நினைக்காத. நான் ஜோமின் தான் வந்திருக்கேன், ஆனாலும் உன்னால முடியாது. புரியுதாப்பா? நீ அபிஷேகம் பெற்று வந்தான், ஆனாலும் முடியாது. ஏன் முடியாது? அப்பதான் தாவீது சவுலை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க. உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கம் ஒரு விசை கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை கொன்று போட்டேன். இப்ப இந்த தாவீது எதை நினைவு கூறுகிறான்? கடந்த காலத்துல தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறுகிறான். எங்க பாஸ்டர் பிறந்ததுல இருந்து ஐயோ ஒரு நன்மை அனுபவிக்கல பாஸ்டர் அப்படிங்கிற மட்டும் கரங்களை சத்தம் ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? 3 நேரமும் வயிறு முட்டை சாப்பிட்றோம், நைட்டு படுத்தா கும்பகரணை மாதிரி என்ன செய்யறோம்? தூங்குறோம், நல்லா உடுத்துறோம், நல்லா நடக்கிறோம், போறோம் வாரோம். உங்களுக்கு பக்கத்துல திரும்பி பாருங்க, ஏதாவது வத்தலும் தொத்தலுமா இருக்குதா? நல்ல ஆசீர்வாதமா தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு யுத்தம் பண்றதுக்கு பயம், இன்னைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு விசுவாசம் இல்லை. வாயில வர்றதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தை. பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர் நல்லா வச்சிருக்கான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம். நம்ம பிரச்சனை என்ன? எல்லா நன்மைகளையும் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் செய்த ஒவ்வொரு முறை ஜெபத்தை முடிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி தான் முடிக்கணும். ஏன்னா மறந்துடாதரா, உன்னை ஆண்டவர் நல்லா நடத்தி வந்திருக்கிறாரு. சங்கீதம் 78:11 அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வசனங்கள் பாருங்க. உபாகமம் 1:30 உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும். புரியுதா? இவங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது. அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அது குடிகளை பட்சிக்கிற தேசம், உண்மைதான். அதனால இப்ப இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. எப்படி நாம் சுதந்திரிப்போம், எப்படி நாம் கடந்து செல்லுவோம்? ஆனா மோசே சொல்றாரு, நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு, இந்த 40 வருஷம் எப்படி வந்த? பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட வயசை கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. சரி விடுங்க, சாதாரணமா சொல்லுங்க, இத்தனை வயசு வரைக்கும் எப்படி நீ உயிர் வாழ்ற கேளுங்க. ஏதாவது என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஞானம், என்னுடைய யுக்தி, ஒவ்வொரு நாளும் நான் பிளான் பண்ணி சமைக்கிறேனாக்கும், அப்படியே ஆயுர்வேதிக்கு பவுடரா போட்டு சமைச்சு சாப்பிட்றேனாக்கும், ஒரே சித்தாவா அரைச்சி குளிக்கிறேனாக்கும், ஏதாவது சொல்ல முடியுமா?
சாப்பிட்றது அம்புட்டும் பாய்சன், வாழ்றது அம்புட்டும் தாறுமாறா வாழ்றது. அப்ப இவ்வளவு காலமும் பாருங்க, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இவ்விடம் வரைக்கும், இந்நாள் வரைக்கும், இந்த வயசு வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவரை மேம்படுத்தி ஒரு சாட்சி சொல்லுங்க அப்படின்னா, என்னத்தை சொல்ல, ஒரே பாடுகள், ஒரே போராட்டம், என்னை சுற்றி ஒரே சத்துருக்கள். என்னைக்கு தான் சத்துருக்கள் இல்லை, என்னைக்கு தான் சண்டை இல்லை, என்னைக்கு தான் பிரச்சனை இல்லை, என்னைக்கு தான் போராட்டங்கள் இல்லை. பிறந்ததுலேருந்து எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. உடன்பிறவா, சகோதரர்களா, சகோதரிகளா, எல்லா பாடு, போராட்டம், பிரச்சனை, வியாதி, துன்பம் நம்மளை சுற்றி இருக்குது, இருந்துக்கிட்டே தானே இருக்குது. ஆனால் இது இந்த பாதையில் உங்களை நடத்தி வந்த தேவனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இந்த தாவீது என்ன செய்யறான், ராஜாவே நான் ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடி என்ன செஞ்சிருக்கேன், கொன்றிருக்கேன். அப்ப வெற்றி பெறுவது என்பது என்னுடைய வாழ்க்கையில புதிதல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வெற்றி பெற்றிருக்கீங்களா? நன்மைகளை பெற்றிருக்கிறீங்களா? ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கீங்களா? ஜபத்துக்கு பதிலை பெற்றிருக்கிறீங்களா? அப்ப அது நமக்கு புதிதல்ல. அந்த மனநிலை நமக்கு வேணும். என்னமோ இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க போற மாதிரி யோசிக்க வேண்டாம். இது புதுசு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சவால்களையும் நீங்க சந்திக்கும் போது சொல்லணும், இது ஒன்றும் புதுசு இல்லை. எந்த பிரச்சனையும் சந்திக்கும் போது என்ன சொல்லணும், எந்த சத்துருவையும் சந்திக்கும் போது என்ன சொல்லணும், இது புதுசு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். இது புதுசு இல்லை. இந்த எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல ஏறி அடைந்த அந்த டென்சிங் ஹிலாரின்னு இருக்காங்கல்ல, அந்த குழுவினர், அவங்க ஒரே அட்டம்ப்ட்லாம் ஏறல, முயற்சி பண்ணியிருக்கிறாங்க மேக்சிமம். ஆனால் அவங்களால முடியலை. இப்போ இருந்தாலும் ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. மீட்டிங் போட்டு என்ன நடந்துச்சு, எப்படி பண்ணோம் அப்படின்லாம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி. அந்த மீட்டிங்கில் பின்னாடி அந்த எவரெஸ்ட் சிகரம் போடப்பட்டிருந்தா தான். அப்போ அந்த டென்சிங் பார்த்து சொன்னாரா, இமயமலையே நீ வளர போகிறதே கிடையாது. இதுதான் உச்சகட்ட வாழ்க்கையில் சந்திக்க போகிற பிரச்சனை, இவ்வளோதான். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் ஏறுவோம். இதுவரை ஏறத்தானே செஞ்சாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம்தான், நாங்கள் என்ன செய்வோம், ஏறுவோம். அதே மாதிரியே அவர்கள் ஏறி சுதந்திரிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா, சாதிச்சிருக்கீங்களா, சம்பாதிச்சிருக்கீங்களா, நன்மைகளை அனுபவிச்சிருக்கீங்களா? நிறைய. அதை மட்டும் நம்ம எண்ணி பார்த்தோம்னா கணக்கில் அடங்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு நிறைய இந்த மாதிரி காரியங்களை சொல்லி 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 நன்றி செலுத்தும் போது, ஆமா, அது நமக்கு இன்னைக்கு பெற வேண்டிய ஜெயத்துக்கான பலனா என்ன செய்யும், மாறும். இதுவரை நடத்தி வந்தவர் இனிமேல் என்ன செய்வார், நடத்துவார். அதனால ஆண்டவரை நல்லா துதிக்கணும். எங்க ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் நடக்குது, எவ்வளவு ரத்த அணுக்கள் உருவாகி இருக்குது, எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சாப்பிட்ருக்கீங்க, எத்தனை டீ உள்ள போயிருக்குது, எவ்வளவு விஷத்தை இந்த உடம்பு முறிச்சிருக்குது, எத்தனை மேடு பள்ளங்களை கடந்து வந்திருக்கிறோம். அப்ப நல்ல உற்சாகமா எப்போதும் நம்ம வாழ்க்கையில பெறுகிற அதிசயங்கள், நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு பலனாய் மாறும். இப்ப இந்த சவுல் அனுமதிச்சதுக்கு காரணமே என்னதான், சரிடா போடான்னு சொன்னதுக்கு காரணமே என்னதான், அவன் இந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்னேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அதுதாங்க. அதனால முதல் காரியம் என்னது, கடந்த கால வெற்றியை என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும்.
இரண்டாவது, நிகழ்கால வெற்றி அறிக்கை செய்யணும். 1 சாமுவேல் 17:36 அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். பாருங்க, அப்ப என்ன சொல்ல வர்றான்? அதெல்லாம் செத்த மாதிரி இதுவும் சாகும், அது கிடைச்ச மாதிரி இதுவும் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அது நடந்த மாதிரி இதுவும் நடக்கும், அது கிடைச்ச மாதிரி இதுவும் கிடைக்கும், அதை தாண்டின மாதிரி இதையும் தாண்டுவேன். புரியுதா? இப்படியே ஒரு 20-30 ஸ்டேட்மெண்ட்டை வீட்டுக்கு போய் எழுதுங்க அசைன்மெண்ட்டா. அதை விரட்டின மாதிரி இதையும் விரட்டுவேன், அதை கொன்ன மாதிரி இதையும் கொல்லுவேன், அதை கவுத்துன மாதிரி இதையும் கவுத்துவேன். அவன் அதான் சொல்றான், அதை கொன்ன மாதிரி இதையும். அப்ப இன்னைக்கு நான் கொல்லுவேன், இன்னைக்கு நான் ஜெயிப்பேன், இன்னைக்கு நான் சுதந்திரிப்பேன், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இன்னைக்கு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், மதிலை தாண்டுவேன் என அறிக்கை செய்யணும். இஸ்ரவேலில் 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. பார்த்துட்டு வந்து 10 பேர் என்ன சொன்னாங்க? உபாமா 1:27 பாருங்க. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திலிருந்து. எவ்வளவு ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட்னு பாருங்களேன். 40 வருஷம் அதுக்கு முன்னாடி 10 பெரிய வாதைகளை அனுப்பி தம்முடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி என விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் செங்கடலை 2 பிளந்து அவங்களுடைய வாழ்நாள் எதிரியான பார்வோனை இனி ஒருபோதும் பின்தொடராதபடி கர்த்தர் அழித்து வனாந்திரத்தில் 40 வருஷம் உண்ண உணவு உடுக்க உட தங்க உறைவிடம் போதா குறைக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம்லாம் வந்து நின்றுச்சாங்க. அப்போ ஒரு ஜனத்தை கர்த்தர் எவ்வளவு நேசித்திருந்தா இவ்வளவு பண்ணி இருந்திருக்கணும். பக்கத்தில் இருக்கிற அப்பா சொன்ன, உம்மெல்லாம் கர்த்தர் எவ்வளவு நேசித்திருந்தா உமக்கு எவ்வளவு பண்ணி இருந்திருக்கணும். புரியுதா நான் சொல்றது? உங்களை நீங்க உயிரோட இருக்கிறதே எதனால தான்? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான். ஆனா இந்த ஜனம் என்ன சொல்லிச்சு பாருங்க, கர்த்தர் நம்மை வெறுத்து. பக்கத்துல பேசுறேன், நீங்க எல்லாம் வெறுக்கப்படுற மூஞ்சா. நம்ம முகத்தை பார்த்த உடனே கர்த்தர் இறங்கிடுறாரே. நம்ம பண்ற சேட்டை ஓவர் தான், ஆனாலும் நம்ம முகத்தை பார்த்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சிடறாரு? சரா போடா அப்படின்றாரு. வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக எகிப்திலிருந்து. அப்ப சொல்லுங்க, நீங்க அழிஞ்சு போயிருந்திருக்கணும்னா ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைதானே? ரட்சிக்காம விட்டுருந்தா அப்படியே அழிஞ்சு போயிருந்திருப்போம்ல. வேதம் சொல்லுது, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ. நீங்க யாரு? ஏசாவா யாக்கோபா? தேவனால் சிநேகிக்கப்பட்ட யாக்கோபு. அதனாலதான் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு. அவருடைய அன்பு மாறாதது. என்ன மோசே என்ன சொன்னாரு? அதுக்கு 30வது வசனம் பாருங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போல வனாந்தரத்துல உங்களுக்காக. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? 35வது வசனம் பாருங்களேன். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியார் ஆகிய மனிதரில் ஒருவரும். ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. கவனிங்க, அவிசுவாசமா இருந்தால் சத்துருட்ட தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவன்டே நம்ம தோத்துருவோம். அவிசுவாசமா இருந்தா யாரே நமக்கு சத்ரு ஆயிடுறாரு? தேவனுங்க. தேவனை ஏற்று யுத்தம் பண்ண முடியுமா? நல்லா விளங்கிக்கோங்க. எவ்வளோ பெரிய யுத்தமா இருந்தாலும் சரி, விசுவாசத்தினால் நாம் ஜெயிப்போம். அவிசுவாசம் ஆயிட்டோமா, யாரே நமக்கு எதிராக வந்துடுறா? தேவனே. தேவனே சொல்றாரு, அந்த பொல்லாத சந்ததியாரின் மனிதரில் ஒருவரும் தேசத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அதனால காலேப் யோசுவா என்ன சொல்றாங்க பாருங்க. என்னாகமம் 13:10 அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சுதந்தரித்துக் கொள்வோம், எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வோம். முதல்ல சொன்னேன், கடந்த கால வெற்றிகளை நம்ம என்ன செய்யணும்? நினைவு கூறணும், அதை அறிக்கை செய்யணும், அது கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். 2வது
நிகழ்கால வெற்றியை அறிக்கை செய்யணும். தோல்வி என்ன செய்யக்கூடாது? அறிக்கை செய்ய கூடாது. ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போறது வெற்றியா தோல்வியா? அப்ப எதை அறிக்கை செய்யணும்? வெற்றி அறிக்கை செய்யணும். மூணாவது, யுத்தம் கர்த்தருடையது. நம்ம சந்திக்கிற பிரச்சனை யாருடையது? நம்முடைய பலவீனம் யாருடையது? அதனாலதான் வேதம் சொல்ற, நம்முடைய பலவீனத்தை அவர் சுமந்து கொண்டார். இருக்கா இல்லையா? பலவீனம் சுமந்து கொண்டார், என்னை பலவானாய். அப்ப என்னுடைய பலவீனம் என்னுடையது அல்ல. யாருடையது சொல்லுங்க? பிரச்சனை என்னுடையது அல்ல, யாருடையது? 1 சாமுவேல் 17:47 பாருங்க. பெலிஸ்தியன் அவைகள் ஒன்றை போல இருப்பான்லாம் சொல்லிட்டு, கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? இப்ப கோலியாத்துக்கு எதிரா நான் யுத்தம் பண்ண போறேன். ஆனா யுத்தத்தை யாரு தான் பண்ண போறா? எவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கா பாருங்க. பிரச்சனையை யார் தான் சந்திக்க போறா? போராட்டங்கள்ல யார் தான் முன்னிற்க போகிறா? ஆமா, சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் பார்த்து கொள்வார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். அப்ப எத்தனை பேர் நீங்க சந்திக்க போகிற சவால்கள், குறிப்பா இந்த அக்டோபர் மாதம், இந்த மாதம் கர்த்தர் எனக்காக ஒரு சில காரியங்களை செய்வார். அப்படியா போட்டிருக்கு பைபிள்ல? யாவையும் செய்வார். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் எத்தனை நாள் இருக்கு? அக்டோபர் மாதத்துல 31 நாட்களும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அதுதான் ஆபிரகாம் சொல்றாரு, பா ஆட்டுக்குட்டியை காணோம், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன சம்பளத்தை காணோம், கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனை போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. மோசே பாருங்களேன், அவன் இஸ்ரவேலை ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தனை கொலையெல்லாம் பண்ணாங்க. ஆமா, என்ன அவன் யோசித்தான், வேற வழி இல்லை, இனி நம்ம ஜனங்களை யார் தான் ரட்சிக்கணும்? நம்ம தான் ரட்சிக்கணும். யுத்தத்தை அவன் கையில் எடுத்தான், போராட்டத்தை அவன் கையில் எடுத்தான். என்னாச்சு? அந்த பிரஷர் அவனால் தாங்க முடியல. கடைசியில் ஊரை விட்டு என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான். ஆனா இந்த மாதிரி எல்லாம் செய்தி கேட்டிருப்பான் போல தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல முடிவுக்கு வரான். அப்ப எதையும் நம்ம கையில என்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையும் யார் கையில ஒப்பு கொடுத்துடணும்? கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துடணும். பிறகு எதுக்கு அவர் நம்ம கூட இருக்கிறாரு? அதனால அதுக்கப்புறம் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் ரட்சிப்புக்குள்ள நடத்துறான். அது அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒரு மனுஷனை அவனால ரட்சிக்க முடியல. இப்போ 30 லட்சம் ஜனங்களை என்ன செய்யறான்? அவன் ரட்சிப்பு நடத்துறான். இப்ப வனாந்தர திசைக்கு வந்தாச்சு. செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது அதே பார்வோன் என்ன செய்யறான்? துரத்திட்டு வர்றான். அன்னைக்கு இருந்த ப்ரெஷரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது இன்னைக்கு நமக்கு கதை தெரிஞ்சதுனால செங்கடல் பிளக்கும்ட்டு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு செங்கடல் பிளக்குமா பிளக்காதான்னு யாருக்கு தெரியும்? அந்நேரம் இந்த ப்ரெஷர் கொஞ்சம். ஆனா இவன் ரொம்ப கூலா இருந்தான். என்ன சொன்னான் பாருங்க, யாத்திராமன் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் ரொம்ப குதிக்காதப்பா, சும்மாரு, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். புரியுதா? இந்த மாதம் முழுவதும் நம்ம வாயில இருக்க வேண்டிய அறிக்கை இதுதான், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்ம என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும், குதிக்க கூடாது, அழக்கூடாது, புலம்பக்கூடாது. அன்னைக்கு இருந்த ஜனங்கள் அப்படிதான் செஞ்சாங்க. முறுமுறுத்தாங்க, அவிசுவாசமா பேசினாங்க, மோசைக்கு விரோதமா பேசினாங்க. நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சோ முடிவு என்ன? யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, வெற்றி யாருடையது? என்னுடையது. யுத்தம் தான் யாருடையது? முதல்ல என்ன சொன்னேன்? ஜெயம் யாருடையது? என்னுடையது தானே. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்ய பாருங்க. வெற்றி அவருடையதுன்னு சொல்லல, வெற்றி யாருடையது? அப்ப யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய. தோல்வி யாருக்கு? வெற்றி யாருக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருங்க. யுத்தம் கர்த்தருடையது,
தோல்வி சாத்தானுடையது, வெற்றி என்னுடையது. என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாக இந்த மாதம் கடந்த கால நன்மைக்காக, பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக, அற்புதங்களுக்காக நிறைய நன்றி செலுத்தணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் அனல் மூட்டப்படும். சரியா? அடுத்து என்ன செய்யணும்? நிகழ்கால வாக்கு தத்தங்களை சொல்லி 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 வெற்றியை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஒரு நாளும் தோல்வியை ஒத்துக்கொள்ளவே கூடாது. புரியுதா? ஆமா. கடைசியா வழிகளை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஜெபம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஜெயம் உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது, சமாதானம் உங்களுடையது, சுகம் உங்களுடையது, நன்மை உங்களுடையது, கிருபை உங்களுடையது, ஞானம் உங்களுடையது, பொக்கிஷங்கள் உங்களுடையது, புதையல்கள் உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது, சமாதானம் உங்களுடையது, சுகம் உங்களுடையது, நன்மை உங்களுடையது, கிருபை உங்களுடையது, ஞானம் உங்களுடையது, பொக்கிஷங்கள் உங்களுடையது, புதையல்கள் உங்களுடையது. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஓ தேவனே நீர் சகலமும் செய்ய, தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை. ஓஹோ, தடைகளை தடுப்பவர் எவரும், காற்றையும் உம்மை துதித்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய, ஓ தேவனே உமக்கொப்பான. ஆமென். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவரே தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாக, இந்த சத்தியத்துல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் பூரணமாக்குங்க ராஜா. இந்த மாதம் அநேக வெற்றிகளை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க வல்லமையுள்ள கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பராக்கிரமங்களை கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.